வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. 5ஆம் வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். முதல் வசனத்தை வாசிக்கும் போது என்ன இருக்கிறது? தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். இந்த சங்கீதத்தை அவர் யூதாவின் வனாந்திரத்திலே இருக்கும்போது பாடினதான ஒரு சங்கீதம். அவர் ஏதோ சிங்காசனத்தில் இருந்து கொண்டு பாடினதல்ல. யூதாவின் வனாந்திரத்தில் அவர் ஆண்டவரை எப்படி துதிக்கிறார் பாருங்க. அவர்தான் என்னுடைய கன்மலை, என் இரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று வனாந்திரத்தில் இருந்து தாவீது கர்த்தரை நோக்கி துதிக்கிறார். 7ஆம் வசனம், என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. 9ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, கீழ் மக்கள் மாயை, மேல் மக்கள் பொய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கீழ் மக்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் பாருங்க, லோயர் ஸ்டேட்டஸ் இல்லை, லோ கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹை கிளாஸ் ஃபேமிலின்னு பிரித்திருக்கிறாங்க. அப்படி தானே? நம்ம ஏழையான மக்கள்கிட்ட என்ன நினைப்போம்? அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், வீடு இல்லை, சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க அப்படியெல்லாம் நினைக்கிறோம். அவர்கள் தான் கஷ்டப்படுகிறார்கள் அப்படியெல்லாம் நினைக்கிறோம். மேல் மக்களும் பொய் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல பண வசதிகளோடு கூட இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் கீழ் மக்களும் மாயையாக தான் இருக்கிறாங்க, மேல் மக்களும் மாயையாக தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் தராசில் வச்சு நிறுத்து பார்த்தா அவங்க மாயையிலும் லேசானவர்களாக இருக்கிறார்களாம். மாயைக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா புகை பார்த்துருக்கீங்களா? அது லாஸ்ட் வர போகிற வரைக்கும் நம்ம பார்க்க முடியுமா? திடீர்னு அது என்ன செய்துவிடும்? மறைந்து போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தராசில் வைக்கப்பட்ட மாயையிலும் லேசானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. அப்படிப்பட்ட மாயையானவர்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறது தான் தேவனுடைய பெரிதான நோக்கம். 10ஆம் வசனம் வாசிங்க. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதேயுங்கள். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா நம்முடைய இருதயத்தை அதின் மேல் என்ன செய்யக்கூடாதாம்? வைக்கக்கூடாதாம். 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஜனங்களே, காலத்திலும் அவரை நம்புங்கள். ஐஸ்வர்யம் வந்தாலும் சரி, நாம் தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, எக்காலத்திலும் நாம் யாரை தான் நம்பணும்? யாரை நம்பணும்? தேவனையே நம்பணும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நம்ம யாரை தான் நம்பணும்? எக்காலத்திலும் தேவனை மாத்திரம் நம்பணும். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை எல்லாம் ஊற்றி விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, யாரிடத்திலும் உங்கள் காரியத்தை போய் சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் இருதயத்தை ஊற்றினீங்கன்னா அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். நீங்கள் விரும்புகிற எல்லா காரியங்களையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். 12ஆம் வசனம், கிருபையும் உம்முடையது, ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக ஒவ்வொருவருடைய செய்கைக்கு தக்க பலனை தருகிறவர் யாரு? கர்த்தர். அவரிடத்துல என்ன இருக்கிறதா? கிருபை இருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் வல்லமை இருக்கிறது. இந்த சங்கீதத்தின் மூலம் நாம் 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னன்னா, முதலாவது, நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். 2வது, ஐஸ்வர்யத்தை நாம் நம்பக்கூடாது. ஐஸ்வர்யத்தை நம்பின ஒரு மனுஷன் இருந்தான் வேதத்தில். அவனை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாருன்னு தெரியுமா? எப்படி கூப்பிட்டார்? மதிகேடனேன்னு கூப்பிட்டார். எங்கே எழுதப்பட்டிருக்கு? லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
6ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தோன்னா தெரியும். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவனுக்கு நிறைய நிலங்கள் இருந்தது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஜெர்ஃபேன், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்ததாம். அவன் என்ன செஞ்சான்னா, இந்த விளைச்சலெல்லாம் வந்த பின்னாடி அறுவடை நடந்ததுக்கப்புறம் இந்த தானியங்களெல்லாம் எங்கே சேர்த்து வைக்கிறது, இதற்கு இடம் போதாதே என்று சொல்லி தன்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் என்ன செய்தானாம், அவன் இடித்தான், அதை பெருசாக கட்டினான். தானியங்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் அதில் சேர்த்து வைத்தான். ஆத்மா கிட்ட சொல்கிறான், ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிருன்னு சொல்கிறார். அந்த மதிகேடன், அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவர் எப்படி கூப்பிட்டார்? மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்கிறார். நம்முடைய நிலைமைகள் இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. நாம் ஐஸ்வர்யத்தையே நம்பி, நான் சம்பாதிச்சாதானே பணம் கிடைக்கும், நான் வேலைக்கு போனாதானே பணம் கிடைக்கும், அப்போ தானே கடன் அடைக்க முடியும் என்று சொல்லி தேவனையே மறந்து போன ஒரு வாழ்க்கை நாம் வாழவே கூடாது. கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். ஆனால் தேவனை தேட வேண்டிய சமயத்தில் கர்த்தரை நிச்சயமாய் நாம் தேட வேண்டும். நம்முடைய ஆத்துமா ஜீவனுள்ளதாய் செழிப்புள்ளதாய் காணப்பட வேண்டும் என்றால் 2 காரியங்கள் மிகவும் முக்கியமாய் தேவைப்படுகிறது. ஒன்று ஜெப வாழ்க்கை, இன்னொன்று நம்முடைய வேதத்தை வாசித்து அதன்படி நாம் நடக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? பிள்ளைங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம், நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? ஜெபம் அப்படின்னாலே நாம் எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவரோடு கூட பேசுகிறது, அப்படி தானே? ஆண்டவரோடு நெருக்கமாய் நாம் பழகுவதற்காக நாம் ஜெபிக்கிறோம். நாம் யாராவது ஒருத்தர் கூட நெருங்கி பழகணுன்னா அவங்களுடைய குணங்கள் நம்மக்கிட்ட வரும். பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஸ்கூல்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உன்னை சொல் உன் நண்பனை சொல்கிறேன், உன் நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க தானே, ஒரு பழமொழி. அப்போ யார்கிட்ட நம்ம பழகுறோமோ அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படியே நமக்குள்ளே வந்துடும். அப்போ ஆண்டவரோடு நம்ம பேசி பேசி பழகணுன்னா ஆண்டவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே கடந்து வரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அனுபவம் நமக்கு வேண்டும். ஆண்டவரை உண்மையாய் நேசித்து அவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய கடமை ஜெபங்கள், கடமையான வேத வாசிப்புகள் எல்லாம் மாறி ஆண்டவரை உண்மையாய் நேசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவரோடு கூட நெருங்கி பழக வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள் கடந்து வர வேண்டும். கர்த்தரை நாம் எந்த காலத்திலும் எக்காலத்திலும் அவரை நம்புகிறவர்களாய் மாற வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை துதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் பயபக்தியாய் கண்களை மூடி, சிறு பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி, ஹல்லேலூயா. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தேவனும்
8வது வசனத்தை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஹல்லேலூயா. 62ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென்.